இந்த கற்பனா சக்தி நம்ம எத்தனை பேருக்கு இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை பாடம் நடத்திவிட்டு எஸ்ஆர்எம் திரைப்பட கல்லூரி குழந்தைகளுக்கு படம் போட்டு காட்டினாங்க. 26 குழந்தைகள், 12 பேர் வெளில போயிட்டாங்க. திரும்பி திங்கட்கிழமை கேட்டேன், சனிக்கிழமை படம் போட்டுருந்தோம். இலக்கியமும் படமும் பாடம் அவர்களுக்கு. பீம்சிங் எடுத்துருப்பார் அந்த படத்தை. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், என் படம் பார்க்கல. இதை நீ பார்த்துட்டியா? இல்லை மேடம், பார்க்கல மேடம். பின்ன ஏன் எழுந்திரிச்சு போயிட்ட? அவ என் கங்கா இல்லை மேடம். சவாஷ்டா, நீ பாஸ் ஆயிட்டடா, நீ நல்லா வரவேடா போடான்ட்ட. ஃபுல் மார்க் போட்டாங்க. பீம்சிங்குக்கான கங்கா தான் அதுவே தவிர சில நேரங்களில் சில மனிதர்களை படிக்கின்ற பொழுது அந்த கங்காவாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய கங்கா இல்லை, என் கங்கா வேறு என்று நினைக்கக்கூடியவன் படைப்பாளர். அந்த கற்பனா சக்தி இந்த குழந்தைகளுக்கு வாய்ச்சிருக்கிறதா? எப்ப பார்த்தாலும் இந்த கொள்ளிக்கட்டையை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரும் படைப்பாக்கம்? இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. செத்த 4வது பேர் வந்து வைக்கவே வேணாம். இது நமக்கு நாமே வச்சுக்கிறோம். தனி மனிதனிடம் இருந்து இது பிடிங்கினால் அவன் தனி மனித ஒழுக்கம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து பிடிங்கினால் குடும்பம் ஒழுங்காக. அவ்வளவு பாழ்பட்டு நானும் யோசிச்சு பார்த்திருக்கேன். கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களா? 2 பேரும் ஒரு வேலை செய்யுங்க. எந்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம். எந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா எதுவுமே நீங்க 2 பேருமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்கிறீங்கன்னா எந்த விசாரணையும் வேண்டாம். இந்த பொண்ணுடைய மொபைல் ஒரு நாள் அவங்ககிட்ட இருக்கட்டும், அந்த பையனுடைய மொபைல் அவங்ககிட்ட ஒரு நாள் இருக்கட்டும். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் நான் யோசிக்கிறேன். சொற்கள், கற்பனை எவ்வளவு உன்னதமான விஷயம். வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு சரவணன் மேல வந்துட்டு எல்லாருக்கும் புக்கு கொடுத்தாங்க. பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? நீங்க மேடையில போர்வையை போத்திட்டு புக்கு கொடுத்தாங்க. அடுத்த முறையில இந்த துண்டு போடாது. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த துண்டை என்ன பண்றதுன்றதாங்க பிரச்சனையே. ஒரு டவல் போட்டா கூட மூஞ்சி துடைக்கலாம். இந்த ஜிகிஜிகான இருக்கிற இந்த துணியை பிளவுஸ் கூட தைக்க முடியாது. அதை எதுக்கு கொடுக்குறீங்க? குழந்தை பாவாடை கூட தைக்க மாட்டேங்குது. தைச்சா போட்டுக்க மாட்டேங்குது. உருத்துதுன்ட்டு எதுக்கு அதை கொடுக்குறீங்க? அதுக்கு இன்னொரு புக்கை கொடுங்க. விழா கொடுத்து சந்தோஷம். அப்பா, ஒரு செலவை எங்க அம்மா குறைச்சிட்டு போயிடுச்சு. பல நேரங்கள்ல ரொட்டேஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஜாகிரதை. என்ன பண்றதுங்க? ஆனா நான் சரவணனை பார்த்தேன். ஒரு புத்தகத்தை எடுத்து அதை சகாவிடம் கொடுப்பதற்காக போனார் நண்பர். அந்த புத்தகத்தை வாங்கி வைத்துவிட்டு வேறொரு புத்தகத்தை சகாவிடம் கொடுத்தார் சரவணன். ஏன் தெரியுமா? சரவணனுக்கு தெரியும் சகாவுக்கு எந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும், எனக்கு எந்த புத்தகம் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த நண்பன் அந்த புத்தகத்தை மாற்றி கொடுத்தார். இந்த நுட்பம் தானே வாழ்க்கை. இந்த நுட்பம் தானே அன்பு. ஒருத்தர் சொல்றான், அப்ப தாத்தா நீ வாங்கி கொடுத்த இந்த தபேலா அந்த டமாரத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேன் தாத்தா. எப்படிரா? அதை வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி டெய்லி 10 ரூபா கொடுக்குறான். அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்படாது. பயன்படுற மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும். பாருங்க, பயன்படுற சொல். கேமரா ஆன் பண்ணுங்க. நிச்சயமாக நான் அறிவித்து சொல்லுகிறேன், நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் துணை செய்யும். பெரிய ரகசியம் என்ன தெரியுமா பிரச்சனை? பல மன்னர்களுக்கு சாணக்கியர்கள் போல் மக்கள் கிடைத்தார்கள். அறிவார்ந்த துணை பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்றேங்க, புத்தனுக்கு கூட அசோகனால் தான் பெருமை. அசோகன் ஒருத்தன் இல்லைன்னா புத்தன் புகழ் வந்திருக்காரு. கூட இருக்கிறவங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்படி கூட இருக்கிறவங்க இல்லையா, புத்தகத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மிகப்பெரிய உதவி. உங்களை பல விதமான எண்ணங்களில் இருந்து தடுத்து ஒரு நிலைப்படுத்தக்கூடிய அந்த தியானம் சாத்தியமாகும் இடம் புத்தகம். வேதாத்ரி மகரிஷி சொல்வார், சமையல் செய்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகிறாயா, உப்பை போடுகின்ற பொழுது உன் மனநிலை எதுவாக இருக்கிறதோ அந்த வினாடியினுடைய புள்ளிக்கு பெயர் தான் தியானம்.
அப்படி மாறிடுச்சுன்னா அளவு மாறிடும். அந்த தியானம், அந்த தியானத்தோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிறேன், சொல்லுகிறேன். கேமரா ஆன் பண்ணு. ஆனா கனெக்ஷன் சரியா வந்திருக்குதா? பிளக் கொஞ்சம் லூஸா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லா மேட்டர் கேட்டால் தான் புரியும். இது திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னது. இவ்வளோலாம் அழகாக அவர் சொல்லலை, சுமாராக தான் சொன்னார். நான் தான் அவ்வளோ அழகாக சொல்கிறேன். அதுவும் சொல்லிக்கிறோம்ல. நான் என்ன அந்த வாத்தியார் கிட்ட தான் சொல்லுவேன், எப்பா நான் சொன்ன நீ கேளுப்பா. ஏன்னா நான் பிஎட் படிச்சிருக்கிறேன், அது ஒரு ரெகுலரில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பசங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், இது சூப்பர் மேட்டர், இதை சொல்லிட்டு நான் அந்த கேமரா விஷயத்துக்குள்ள போறேன். சொற்கள் பாருங்களேன், எந்த நாசம் பண்ணதுங்க சொற்கள். இந்த வயதில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க. ஒரு 60 வயசு ஆளு என்னமோ பண்ணிட்டாரு. அவரை பார்த்து கேட்குறீங்க, இவ்வளோ வயசாச்சே ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அந்த வயதானவருடைய கொட்டேஷன் பாருங்க, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. சூப்பர்ல, என்னங்க சொல்லு, நம்மள ஆட்டி படைக்குது சொற்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க. கேமரா தலையில் கோலமா வச்சு உட்கார்ந்துருக்கா. யார் அவர்? தொக்கு கொடுக்கிறதா இருந்தா இது வந்திருக்காரு. இந்த புத்தகத்தை கையில் கொடுத்ததுனால வந்த கதை. திருப்பூர் கிருஷ்ணன் ஞாபகம். தலைவரி கோலமா வச்சு உட்கார்ந்துருக்காங்க. யாருங்க அவர்? கண்ணகி. நான் உங்கள் எல்லோரையும் அவ்வளவு மரியாதை செய்கிறேன் என் தமிழ் தோழமைக்கு. தமிழ் கதாநாயகியினுடைய பெயரை சொன்னதான். ஆனால் நான் சொல்வது வடநாட்டு கதாநாயகி திரௌபதி. திரௌபதி உட்கார்ந்துருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் திரௌபதி வேற. அவங்க சிந்தனையில இருக்கிறவங்க தான் திரௌபதி. அவங்க ஏன் சிரிக்கிறீங்கிறது உங்க பிரச்சனை. நான் சொல்லுகின்ற திரௌபதி கதாநாயகி, திரௌபதி அம்மன்ல அவளை சொல்றேன். அப்படி உட்கார்ந்துருக்கா. டென்ட் போர் பாசறையில் உட்கார்ந்து இருக்கிறார். கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது, தலைவிரி கோலமாக இருக்கிறது, நெற்றியில் திலகமில்லை. அப்படி உட்கார்ந்துருக்கா. உள்ள நுழையிறான் அர்ஜுனன். திரௌபதி, உன்னை சந்திக்க வேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? நீ நலமாக இருக்கிறாயா திரௌபதி? இல்லை. ஏன் திரௌபதி அப்படி சொல்கிறாய்? கர்ணனை கொன்றாயா? நாளை கொள்கிறேன் திரௌபதி. அப்படியே இருக்கும்போது அவர் அழகா சொன்னாருங்க திருப்பூர் கிருஷ்ணன். தர்மபுத்திரன் வந்துட்டாராம் நடுவுல. இந்த பெரியவங்க பேசுறத நம்ம ரசிக்க விட்டுட்டோம். யார் சென்னையில குருவி வர்றது இல்லையா வீட்டுக்கு? முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு எப்படி குருவிகள் வரும்? எப்படி வரும்? ஒரு முதியவர் இடத்தில் பேசிக்கொண்டே போகிறார். அது சொல்ற, தர்மபுத்திரன் உள்ள வந்துட்டான். வந்த உடனே அர்ஜுனனும் தர்மனும் அப்படியே பார்த்துட்டாங்க ஒருத்தர். அர்ஜுனனுக்கு தெரியாது தர்மன் வருவான் என்று, தர்மனுக்கு தெரியாது அர்ஜுனன் அங்கே இருப்பான் என்று. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. கண்கள் மோதுகின்றன. தர்மன் தான் பேசினான். வெளியில் போர் நடக்கிறது, நீ என்ன செய்கிறாய்? இங்கே தர்மனுக்கு இந்த கேள்விக்கு பதில் அர்ஜுனனுக்கு தெரியும். அவனும் திருப்ப கேட்பதற்கு ரொம்ப நாழிகை ஆகாது. அதே கேள்வி அவனுக்குள்ளும் இருக்கிறது. போர் நடக்கும் போது நீ என்ன அதை கேட்க முடியாது. அண்ணன்ல பெரியவங்களுக்கு இருக்கிற அப்பா அந்த அதிகாரம் இருக்கே, வயசானாலே போதுமே அந்த அதிகாரம் வந்துருது. நல்லா சொன்னார்ல சகா அந்த மக்கள் கவிஞருடைய பாட்டு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கிட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். இது கேட்கும் போது விஸ்வநாதன் சொன்னாராம், யார்ப்பா அந்த பையன் கூட்ட வந்து மக்கள் கவிஞர் போய் நின்று இருக்காரு. என்னப்பா எல்லாரும் 6 அடி, உனக்கு 8 அடி போட்டுருங்க. எல்லாரும் 5 அடி, அவங்களுக்கு 6 அடி போதும். நான் 6 அடி, எனக்கு 8 அடி வேணும். நான் பாருங்களேன், 2 பேருக்கு நடுவில் அந்த கோபம் இருக்கிறது. அவன் சரி அண்ணா நான் வருகிறேன் சொல்லிட்டு வெளியே வருகிறான் அர்ஜுனன். அப்பொழுது தர்மபுத்திரன் கோபத்தில் கேட்டான், நில், கர்ணனை கொன்றாயா? அதைத்தான் திரௌபதி கேட்டாள். நாளை கொள்கிறேன் என்று சொன்னேன். நாளை கொள்கிறாயா? நாளை எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சொல்லிட்டு கோபத்திலுங்க
வார்த்தை சொன்னான், உன் கையில் இருப்பது வில்லா இல்ல புல்லா அப்படின்னு கேட்டான். என்ன பிரச்சனைனா இவங்க 3 பேரும் இதை சொன்ன உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு அங்க. ஏன்னா 2 பேரும் வில்வித்தை பயிற்சி நிறைவு செய்த பொழுது துரோணாச்சாரியாருடைய தலை மீது ஆணையாக தன் காண்டிபத்தை வைத்து, இந்த காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அடுத்த வினாடி அவர்களை கொலை செய்வேன் என்று சத்தியம் பண்ணியிருக்கிறாரு நம்ம தலைவர். சைலண்டான உடனே திரௌபதி அழுறா. ஐயோ தப்பு நடந்து போச்சே, நாட்கள சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரே, இப்படி ஆயிடுச்சேன்னு சத்தம் போடுறார். அழுறா. உங்களுக்கு தான் தெரியுமே, திரௌபதி அழுதால் யார் வருவார்? கிருஷ்ணன் வந்தார். ஏன் அழுகிறாய்? You want me to do anything? I will do it for you. Don't cry. அப்படின்னா இந்த மாதிரி நடந்து போச்சு கிருஷ்ணா, காப்பாத்து கிருஷ்ணா. அவ்வளவுதானே. இங்க வா, இங்க அர்ஜுனா. என்ன கிருஷ்ணா? தர்மனை கொண்டு நாளைக்கு கர்ணனை கொல்லலாம். எப்படி நான் கொல்லுவேன்? கொல்றது இல்லடா, கொல்றது இல்லை. அப்படி அப்போனா கொல்றது இல்லை. அவர் உன்னோட பெரியவர் தானே? ஆமா. அந்த திருப்பூர் கிட்ட ரொம்ப அழகா சொன்னார். அவன் பெரியவன் இல்ல உன்னோட, அதனால நீ போன்னு அவனை எதிர்த்து ஏதாவது கெட்ட வார்த்தை பேசு. நான் மீசாப்பேட்டக்காரி, நிறைய கெட்ட வார்த்தை தெரியும், சொல்றது இல்லை. அதனாலதான் மேடையில் நிற்கிறேன். தெரியும் சண்டை போட்டா நான் அப்படி முறைச்சு பார்ப்பேன். எங்க தெருவில் பொம்பளைங்க சண்டை போடுவாங்க. என்ன டிக்ஷன் தெரியுமா? எங்க அம்மா தான் உள்ள கூப்பிடும், உள்ளவா உள்ளவா. அவங்க பேசும்போது ஏன் கேட்டுட்டு இருக்கமா, சூப்பரா பேசுறாங்கம்மா, என்ன தக்கு கடையிலாம பேசுறாங்கம்மா. அவர் சொல்றாரு, நீ வா போன்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையாமா அப்படின்னாரு. அவனும் வச்சு பேசிடுறான். அவ்வளவுதானே, இதோ முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வச்சு பேசிட்டானா, பேசினவுடன் கொலை குற்றம், கொலை செஞ்சுட்டான், கொலை குற்றம் வந்து சேர்ந்தது. அடுத்த பிரச்சனை என்னன்னா, அப்படி முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை கொலை செய்தால் அதற்கு தண்டனை தற்கொலை செய்து கொள்வது. அடுத்த பிரச்சனை, திரௌபதி கடந்து அழுறா. அவன் போயிருந்தாலும் பரவாயில்ல, இவன் போனா யாரு வந்து கர்ணனை போன. இவன் இப்படி தற்கொலை பண்ணி அழுத உடனே கிருஷ்ணன் சொன்னார், டோன்ட் வரி, கம் ஹியர் அர்ஜுனா, இன்னைக்கு நீ செத்தோ, நாளைக்கு கர்ணனை கொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியவர்களை கொல்லுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இது தற்கொலைங்கிறது என்ன பாருங்க. நான் பெரியவன் தானே உன்னை விட? ஆமா கிருஷ்ணா. தர்மம் பெரியவன் தானே? ஆமா. உன்னை நீயே புகழ்ந்து பேசிக்கோ. அவன் புகழ்ந்து பேசிக்கிட்டான், தற்கொலை செய்து கொண்டான். எனக்கு மகாபாரதம் நடந்துச்சா, திரௌபதி உட்கார்ந்து இருந்தாளா, அர்ஜுனன் வந்தானா, தர்மபுத்திரன் வந்தானா, கர்ணன், இந்த கதைலாம் முக்கியம் இல்லை. 2 மேட்டர் வந்து சேர்ந்தது, 2 விழுமியங்கள். ஒன்று, உனக்கு முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை நீ குறைவாக பேசுவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். பெரியவர்கள் முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து செய்து கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்கின்ற 2 அற்புதமான விழுமியங்கள் வந்து சேர்ந்தது. சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன, புத்திக்கு படுகிறது. பல நேரங்களில் நாம் பிழை செய்கின்ற இடங்கள் எது? இவ்வளவுதானே. இந்த இடங்களில் தானே நாம் பிழைத்து போகிறோம், பிழை செய்கிறோம். இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அதுல கெட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நன்மையும் உண்டு. நான் எப்பவுமே யோசிச்சு பார்த்திருக்கேன். மாய கண்ணாடியை இந்த உலகத்தின் அழகி யார் என்று காட்டு அப்படின்னு ஒரு தாடி வச்சுக்கிட்டு, பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு, ஜடாமுடிலாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுவாரா, அங்கி போட்டுக்கிட்டார் சினிமால. அவர் கையில ஒரு மந்திரக்கோள் இருக்குமா? அதெல்லாம் வந்து ஒன்னாயிடுச்சு. இப்போ இதுதான் கூகுள். மாய கண்ணாடியை 2017 யார் உலக அழகி என்பதனை காட்டு அப்படின்னு உடனே காட்டுறாங்க. அவ்வளவுதாங்க. நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. கையில ரிமோட் வச்சிருந்தாலும் அதான் மந்திரக்கோள், எது கேட்டாலும் அது கொடுக்கும். ஆனால் எதை கேட்பது என்கின்ற புத்தி இருந்தால்தான் நல்லது வந்து சேரும். எங்க அம்மா சொன்னாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்காத, உனக்கு எது சரியாக இருக்கிறதோ அதைத்தான் இறைவா என்று கேள். யானை வேணும் வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? சோறு பண்ணுவேன். எங்க கட்டி வைப்பேன்? எப்படி மேய்ப்பேன்? எப்படி ஓட வைப்பேன்? பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படுவது பெரிய விஷயம் இல்லை.
தோற்று போகிறார்கள். தோல்வியால் பாதிக்கப்படுபவர்களை விட, நான் இதை சொல்லுகிறேன், உங்களுடைய மனதிலே ஆழமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வியால் பாதிக்கப்படுபவர்களை விட நம் நாட்டில் வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் அதிகம். வெற்றிகள் தான் நம்மை பாதிக்க வைக்கின்றன. வெற்றியை கொண்டாடாதீர்கள். இன்றைக்கு சொல்கிறேன் நான், மனதிலே வெறுப்பு மண்டக்கூடாதா? வெற்றியை கொண்டாடாதீர்கள். எந்த வெற்றியையும் பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி என்பது பொறுப்பு. வெற்றி என்பது கொண்டாட்டத்திற்குரிய விஷயம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், 10ஆவதிலே முதல் மதிப்பெண் வாங்குகின்ற, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குகின்ற குழந்தை +2வில் காணாமல் போவதற்கு அந்த கொண்டாட்டம் தான் காரணம். +2வில் முதல் மதிப்பெண் வாங்குகின்ற குழந்தை ப்ரொஃபஷனலா முன்னேறாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மனதிலே ஆழமான மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை விளக்குவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்குல்ல, இந்த உலகத்தினுடைய அந்த ஆற்றல் தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை உங்களுடைய பலமான ஆற்றலால் தடுக்கலாம். இது ரொம்ப உண்மையான விஷயங்க. மாயாஜாலம் ஒரு புத்தகம் படித்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உள்ளவர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், இல்லாதவர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், இருக்கின்றவர்களுக்கு தரப்படும். என்னது? பைபிள் வாசகம். பைபிள் வாசகம். மாயாஜாலம் என்கின்ற புத்தகத்தை படித்து பாருங்கள். அந்த மாயாஜாலம் என்ற புத்தகம் சொல்லுகின்ற மிக ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? கிராட்டிட்யூட். நன்றி உணர்வு என்கின்ற ஒன்று போதும், மந்திர பொடியாய் இந்த உலகம் உங்கள் காலடியில் வந்து சேரும் என்று அந்த புத்தகம் பேசுகிறது. நம்ம எத்தனை பேருக்கு நன்றி உணர்வு உண்டு? நான் இப்படி யோசிச்சேங்க. என் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய யாருன்னு சொன்னாங்கல்ல, அம்மா சொன்னாங்கல்ல, இந்த அதிகாரி என்ன அழகா சொன்னாங்க. இதை படித்ததற்கு பிறகுதான் முன்னால் இருக்கின்ற மனிதர்களை எப்படி நடத்துவது என்று எனக்கு தெரிந்தது. அழகான ஒரு விஷயம். இந்த வார்த்தை, இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய அந்த சொல் இவர் சொன்னதனால எனக்கு விளங்கி போச்சு பாருங்க. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் ஒற்றை சொல் சொல்கிறாங்க. என் மனசை புடுங்கி போட்ட ஒரு சொல், என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள். என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள். சொல்லுங்க, ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள். அப்படி இருந்தால் மனதிலே வெறுப்பு வருமா? மனதிலே வெறுப்பு வருமா? இந்திராணிக்கு கையில, இந்திராணின்னு ஒரு அம்மா இருக்குதுல்ல, இந்திரனுடைய வைஃப் மிஸ்ஸஸ் இந்திரன், அவங்க கையில ஒரு கிளி வச்சிருந்தாங்கம்மா. இவங்க மைண்ட் ப்ளோயிங்க. உண்மையா பொய்யாலாம் நீங்க ஒண்ணு செய்யுங்க, லாஜிக்கலா தேடாதீங்க விஷயத்த. விஷயம் மேட்ரு என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. வாழ்க்கையில் அதை மட்டும் அப்ளிகேஷன் தான் எல்லாம், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி நடந்திருக்குமா? அப்படிலாம் நடக்கல. விஷயம் என்ன, எதுக்காக, யார், எப்பொருள் எத்தனை தாயினும் வள்ளுவன், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்திராணி கிட்ட ஒரு கிளி இருந்துச்சாங்க. மைண்ட் ப்ளோயிங் இந்த கதை. அந்த கிளி சாகிற நிலைமையில் இருந்துச்சோம். உடனே எடுத்துட்டு ஓடி இந்திரன் கிட்ட போனாலும், இந்திரன் கிட்ட காட்டி சொன்னாலும், எனக்கு எப்படியாவது இந்த கிளியை உயிரோடு பண்ணிட்டான், இது சாக போகுது. அவன் பதறிட்டான். ஏமா நான் வரந்தாமா தர முடியும், இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுமா, வாமா பிரம்மா கிட்ட போலாம், நீ போயிட்டு வேண்டாம், கிளி கொடுத்துட்டான். அவன் ஓடி போறான். இல்ல கொடுத்துரு என்கிட்ட, நீ போய் வர வாங்கிட்டு வா, நான் இங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்க மறுபடியும் வச்சுக்கிட்டான். போனா பிரம்ம கிட்ட போனான். பிரம்மா, இந்த கிளியை ஏதாவது ஒண்ணு செய். பிறப்பு கொடுப்பதுதான் என் வேலை, காப்பாற்றுவதில்லை, காப்பாற்றுவது விஷ்ணு. விஷ்ணு கிட்ட போனாங்க. விஷ்ணு சொன்னாரா, காப்பாற்றதான் என் மேல, இது அழியிற நிலைமையில இருக்கு, அழிக்கிற கடவுள் சிவன், அவர்கிட்ட போகணும். சிவன் கிட்ட போனாரா, சிவன் சொன்னாரா, இது அழியிற நிலையில இல்ல, சாகிற நிலையில இருக்கு, இது உயிர் வாங்குறவன் யமதர்மா, அவங்ககிட்ட போலாம் வாங்க. 4 பேரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போட்டோம். யமதர்மன் பதறி அடிச்சு கொடுத்தாரு. என்னடா இது 4 பேரும் வந்திருக்கிறாங்க, என்ன மேட்டர்? இந்த கிளி ஒண்ணு இருக்குது, அது உயிர் காப்பாது இல்ல, அந்த ரூம்ல அந்த உயிர்களுக்கான ஓலை இருக்குங்க, அந்த ஓலையை பார்த்து தான் சொல்ல முடியும். சரி வாங்க போறாங்க. 5 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. அந்த ஓலை இருக்குல்ல, டக்குன்னு அழுந்து விழுந்துச்சான். உள்ள இவங்க 5 பேர் போன உடனே அந்த ஓலையில எழுதி வைத்திருக்கு, கிளியின் ஆயுள் யமதர்மன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, பிரம்மா 5 பேரும் சேர்ந்து இந்த அறைக்குள் வருகின்ற பொழுது முடிந்து போகும். எங்க எது என்ன நடக்குதுன்னு தெரியலங்க, ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு.
சொல்றேன். குரு நிலையில் இருப்பது ரொம்ப பெயின். வாத்தியாரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எது சொன்னாலும் வாத்தியாரா. இப்ப நான் எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சிங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு வேதனை அது. அண்ணன் அக்கா கிட்ட பேசினா என்ன சின்ன பிள்ளை மரியாதை இல்லாமா அப்படிம்பாங்க. சரி தம்பி தங்கச்சி கிட்ட என்ன பெரியவங்கிற ஒரு அக்கறை இல்லாம எங்கேயும் பேச முடியாது. இவங்க மிச்சமாகிறதெல்லாம் நமக்கு, அவன் வேணாம்னு சொல்றதெல்லாம் நமக்கு. நடுவுல பிறக்கிற மாதிரி ஒரு அநியாயம் வேற எதுவும் கிடையாது. டீச்சரா இருக்கிறது இருக்குல்ல, எனக்கு டீச்சரா இருக்கிறது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எந்த டீச்சரை என்ன நேசிச்சது இல்லை. அவங்க நேசிக்கிற மாதிரி நான் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர் தெரியுமா? என் பிரச்சனையே தான். யாராவது பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சிடும். வாத்தியார்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் தெரியுமா? கிளாஸ் நடத்துக்கு வரணும். 4ஆம் கிளாஸ்ல நான் ஃபீல் ஆனேங்க. ஐயோ இதை போய் சொல்லி இப்போ பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியரா இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, 4வது ஃபெயில் ஆனா பேராசிரியர்லாம் வர முடியாது, ஃபெயில் ஆனாலும் வரலாம். என்ன தெரியுமா பிரச்சனை? கணக்குல போயிடுச்சுங்க. 12 மார்க். எங்க அம்மா தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போச்சு. இன்னைக்கும் ஞாபகம் இழுத்துட்டு போய் நிறுத்துது. டப்புனு காலில் விழுந்துட்டாங்க அந்த டீச்சர் காலில். எனக்கு கணக்கு டீச்சர் பிடிக்காது, எங்க அம்மாவை பிடிக்கும். அவங்க காலில் விழுந்தது பிடிக்கல. எங்க அம்மா கிட்ட பேசுறாங்க, இது அப்படிதாங்க அவ்வளோதாங்க, இதை விட்டுடுங்க, யாராவது கறி கடை பாய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறது. இப்போ நைட் மேலே எனக்கு என்னத்துக்காக ஃபெயில் ஆனான்னு கேட்க மாட்டீங்களா? இவ்வளோ புத்திசாலியான பிள்ளை எதுக்கு ஃபெயில் ஆகுது? என்னன்னா 80 மார்க் வந்து வகுத்தல், 20 மார்க் பெருக்கல். எனக்கு வகுத்தல் தெரியும். அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானுன்னு தெரியாத மேட்டரை ட்ரை பண்ணியிருக்கேன். அதுல 12 வாங்கியிருக்கேன் பாருங்க. அப்புறமா எடுத்து அந்த 80 மார்க் வச்சு போட்டாங்க. 20 நிமிஷத்துல போட்டாங்க எல்லா கணக்கையும். இன்னும் திமுரு, என்ன திமுருங்கிறாங்க அந்த டீச்சர். தெரியுதுங்க, தெரிஞ்சு ஏன் எழுத தெரிஞ்சு. எங்க அம்மா அப்பதான் ஒரு டைலாக் சொல்றாங்க. என் தலைமுடிய 2 ரிப்பன் இருக்கும்ல, உன்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டே சொல்லுது எங்க அம்மா. தோலை உரிச்சிருங்க, பேச்சு கேட்கல, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இழுத்துக்கிட்டா இருங்க மீசாப்பேட்டை வரைக்கும், ஜாலி ஜாலி ரோட்ல இருந்து. வா வா உனக்கு என்ன திமுரு, என்ன திமுரு இழுத்துட்டே போகுது. கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா கேட்கறேன், ஏன் அம்மாவா நீ ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ணாங்க? தோலெல்லாம் உரிக்க சொல்லாது. கணக்கு டீச்சர் கிட்ட ஏற்கனவே தோலை உரிக்க, நீ வேணா சர்டிஃபிகேட் கொடுக்குற, மிளகா பொடி போட்டுக்கிற, கண்ணை மட்டும் கூட சொல்ற, அதையும் நோட்ட சொல்ல வேண்டியது தானே. என்ன எங்க அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க. அது எப்படி சொல்றது? படிக்கணும்ல. அதனாலதாங்க பேராசிரியரா இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய தாய் வைத்ததனால்தான் பேராசிரியர். சொற்கள் குருவாக இருப்பது, நிலைத்து நின்று சில விஷயங்களை பேசுவது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? யாரை நாம் கேட்கலாம், எந்த சொல் நம்மை மாற்றும். நான் இந்த விஷயத்தை ஒன்று சொல்றேன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு என்கின்றதே இதோ இந்த வினாடியில் பிடுங்கி எறியப்படும். இதோ இந்த வினாடி நான் இதை சொல்லுவதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் வெறுப்பு வேதனைக்கப்படும். உள்ளபடியே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு புத்தனை பிடிக்கும். ஏன் புத்தனை பிடிக்கும் தெரியுமா? புத்தன் ஒரு ஆசிரியர். அவன் சொன்னான், புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தன் வந்தால் நீ புத்தனை கொலை செய்யலாம். அதனால் எனக்கு புத்தனை பிடிக்கும். நான் எல்லாம் சொல்லுவேன், ஆனால் நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல சமூகத்தில் தேவைப்படுகின்ற ஆசிரியர். நான் சொல்லுகின்ற வார்த்தையில் நடக்க முடியாதபடிக்கு உன்னை தடுப்பதற்கு நான் வந்தால் என்னை கூட நீ எதிர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதனால் புத்தனை சொல்கிறேன். இதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நினைவூட்டலுக்காக இதை மறுபடியும் சொல்கிறேன். நீங்க வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அதிகாரிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய பணியாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்பதற்காக சொல்கிறேன். புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவன் வேகமாக கோபத்துடன் ஒருவன் வந்தான். ஓஷோ இதை எழுதுகிறார்.
யார் புத்தன் இங்கே? யார் இங்கே புத்தன்? புத்தன் யாராவது இருக்கிறீர்களா? யார் இங்கே புத்தன்? கேட்டவுடன் புத்தன் சொன்னான், நான் தான். காய் துப்புனாங்க முகத்துல. காய் துப்புன உடனே என்ன செய்வது? எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. முகத்தில் எச்சிலை துளைத்துக் கொண்ட முதல் செய்திங்க, என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முகத்தை எச்சிலை துடைத்துக் கொண்ட புத்தன் கேட்டான், இன்னும் ஏதாவது இருக்கிறதா? உடனே அவன் மறுபடியும் துப்புவதற்காக போகும்பொழுது ஆனந்தன் எழுந்தான். எழுந்து அடிப்பதற்காக போகிறான். அப்பொழுது புத்தன் கண் அசைவில் ஆனந்தனை உட்கார சொன்னான். உட்கார்ந்த ஆனந்தனிடத்தில் சொன்னான், உனக்கு புத்தன் யார் என்று தெரியும். இதாங்க செய்தி. உனக்கு புத்தன் யார் என்று தெரியும், கோபப்படாதே. வந்தவனுக்கு பாவம் புத்தன் யார் என்று தெரியாது. அவன் ஏன் துப்பினான் தெரியுமா? அவன் புத்தன் மீது துப்பவில்லை. புத்தன் சொன்ன ஏதோ ஒன்று அவனை காயப்படுத்தி இருக்கிறது. அந்த கருத்தின் மீதுதான் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு இது விளங்குது? இப்போ இந்த அதிகாரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில போய் இந்த அம்மா ஒரு வேலையில எப்போ பார்த்தாலும் என் மேலதான் கண்ணு, என்னதான் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா உருப்படுவாங்க. உண்மையிலே எந்த கோபமும் இல்லை. நீ செய்த ஒரு செயல் தவறாக இருக்கிறது, அதன் மீதுதான் எனக்கு கோபமே தவிர உன் மீது இல்லை. இதை தெரிஞ்ச புருஷன் கொண்டுகிட்ட கோபராத. ஒரே நிறுவனத்தோடையும் வாழ்ந்து தொலைகலாமே. இடமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பார்த்தலாம் உண்மைதான். சில பேர் கோவத்துல பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் செத்தாலும் உன் வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எங்க போய் அவங்க வாசலை மிதிக்க போற? விஷயங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையானது. பாருங்க, அவன் சொன்னான், இவன் என் மீது துப்பவில்லை, என் கருத்தின் மீதுதான் அந்த எச்சு. இதை கேட்டான், போனான், தூங்கினான். தூங்க முடியவில்லை. ஓஷோ எழுதுகிறான், புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? காலையில் எழுந்தான், ஓடி வந்தான். இதோ மக்களே, இரண்டாவது செய்தி. ஓடி வந்தான், ஓடி வந்தவன் அழுகிறான். புத்தன் சொன்னான், பார்த்தாயா நந்தா, நேற்றும் ஏதோ சொல்ல வந்தான், பாவம் மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், மொழி துணை புரியவில்லை, அழைக்கிறான். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? யாரேனும் வன்முறையில் ஈடுபட்டால், பாவம் மொழி தெரியவில்லை அதனால் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், பாவம் மொழி புரியவில்லை, சொல்ல தெரியவில்லை அதனால் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். சொல்ல தெரிஞ்சவங்க அடி வாங்குவாங்களா? என்னை எவ்வளோ அடிச்சது கிடையாது இது வரைக்கும். எங்க வீட்டுல வடிவேல் சார் மாதிரி போடு போடா இருக்கட்டும், பேச்சு பேச்சா அடி வாங்குறது இல்லை. இங்க வச்சிருக்கிறேன் கண்ட்ரோல, இங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறவங்க அடி வாங்குறது தெரியுமா? எந்திரிச்சாதான் அடி. புரிஞ்சுக்கிறேன், ஏத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, சகிச்சுக்கிறேன், இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் யானை தெரியுமா உங்களுக்கு? யானை, யானையினுடைய அத்தனை உடலும் உங்களுடைய வசம் வரும், அதன் கண்கள் தவிர. யானை எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாம், துரத்தலாம், விளையாடலாம், ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. அதனால் எனக்கு யானையை பிடிக்கும். புத்தன் யானை. புத்தன் சொன்னான், இவனுக்கு மொழி துணை புரியவில்லை அதனால் அழுகிறான். இது இரண்டாவது செய்தியா? மூன்றாவது செய்தியை பாருங்க, மிக முக்கியமான செய்தி. மூன்றாவது செய்தி, என்னை மன்னிப்பாயா புத்தா? புத்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? புத்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? மன்னித்தேன் என்று சொல்ல வேண்டும். புத்தன் சொன்னான், இது ரொம்ப முக்கியமான செய்தி. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. வந்தவன் ஏன் என்று கேட்டான். என்ன மாற்றுங்க, இதை கொண்டு போயிருக்கையா? ஏற்கனவே கேட்டவங்க நினைவுல இன்னும் ஷார்ப் பண்ணிட்டு போங்க, நானும் ஷார்ப் பண்ணிக்கிறேன். அவன் சொன்னா, நீ துப்பியது நேற்று, இன்றைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்தன, உனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நீ துப்பிய எச்சில் இன்னும் நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறாய்? நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு நீ துப்பிய எச்சில் கடலில் கரைந்து விட்டது, இதோ இதுவும் கலந்து போகும் என்று சொன்னான். வாழ்க்கையில் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்க கூடாது
கூடாது. வினாடியில் வாழ்ந்து வினாடியின் விஷயங்களை மன்னித்து விட்டு அப்படியே போவது, அதை சுமக்காமல் இருப்பது மிகப்பெரிய வரம். அந்த வரம் வாய்த்தவர்கள் மனதிலே வெறுப்பை வேறறுக்கிறார். பொறாமைங்கிறது ஒன்று சொல்றேங்க, எங்க சுகீசிவம் ஐயா தான் சொல்லுவாரு, பொறாமப்படாதீங்க, பொறாமப்பட்டீங்கன்னா முட்டி வலி வரும். இங்க யாருக்காவது முட்டி வலி இருக்குதுன்னா பொறாம இருக்குன்னு இவ்வளவு மன உளைச்சலுங்க பொறாமை. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் பொறாமைப்பட்டால் இந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை, அந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்று பேசுகிறது குர்ஆன். அவ்வளவு அற்புதமான விஷயம் பொறாமைப்படாமல் இருப்பது. பொறாமைங்கிறது என்ன தெரியுமா? எங்க பாலராயன் ஐயா சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவன் ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன் அப்படின்னு உடனே அவனுக்கு மேல வருது, அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அது போட்டி உணர்வா? போட்டி உணர்வு பொறாமை இல்லை. சென்னையில் பப்பாசி நடத்துகின்ற சென்னை புத்தக திருவிழாவை விட பெரம்பலூரில் அதிகப்படியான விற்பனையை நான் செய்து காட்டுகிறேன் பார் என்று எண்ணக்கூடிய நிலையில் அவர்களுக்கு 1 கோடி அதிகமாக இருந்தால் மனம் துடிக்குது. அதுக்கு பேர் பொறாமை. அது பேர் பொறாமை. எது பொறாமைனா, தோற்றவர்கள் தனக்கு முன்னால் யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தோற்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறார்களே, அதற்கு பெயர் தான் பொறாமை. அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது, அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எப்படி? இந்த உடம்பு இருக்குதுங்க, அற்புதமான விஷயம் தோழமைகள். நம்மிடத்தில் மட்டும்தான் இது இருக்கிறது, உங்களிடத்தில் மட்டும்தான் இந்த உடல் இருக்கிறது. நீங்க பாருங்களேன், இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அது 1200 கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும்தான், வேற யாருக்கிட்டையும் நீங்கல்ல, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற யாருக்கிட்டையும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! உங்களை நீங்களே அடுத்தவர்களோடு ஒப்பாய்வு செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம்! மற்றவர்களை போல் வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வாழ்க்கை, யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல தான் சொன்னாங்க, இல்ல டிவிலையோ இல்ல சினிமாலையோ சொன்னாங்க, அவங்கவுங்க கொஸ்டின் பேப்பர் அவங்கவுங்க எழுதணும் எக்ஸாமினேஷன். வாழ்க்கையில மட்டும் அடுத்தவங்களை காப்பி அடிக்க முடியாதுங்க, ஏன்னா அது வேற கொஸ்டின் பேப்பர். இது புரிஞ்சிச்சுனாலே போதுங்க. யார் மாதிரியே யாரும் இல்லை, அவங்கவுங்க யூனிக்கா இருக்கிறோம். எனக்கு ஒரு மனநிலைங்க, நான் ஏதாவது படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள பயணப்பட்டுவேன், உள்ள போயிடும். தருண்னு ஒருத்தங்க, ஒரு பையன் 19 வயசு, அவன் காலேஜ்ல படிக்கிறான். அந்த பையன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் அனுப்புனாங்க. அதிலிருந்து நான் பல விஷயங்களை ரிலீஸ் ஆயிட்டேன். சொல்லுக்கு வயதில்லை, யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நிறைய மெசேஜஸ் வருவாங்க, அழுகுற மாதிரி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சோம், காலேஜ் இருக்கு, கம்பெனி இருக்கு, ஸ்கூல் இருக்கு அப்படின்ட்டு படிக்க போற பிள்ளைங்கள்ல வேலைக்கு போறாங்க. படிச்சிருக்கீங்களா? அந்த கோச்சிக்கிட்டு ஒருத்தர் படுத்துட்டே இருந்தாரு. என்னையா யாருக்கும் பிடிக்கல, டீச்சர்ஸ்க்கும் எனக்கு பிடிக்கல, எனக்கும் டீச்சர்ஸ் பிடிக்கல, நான் போக மாட்டேன். போடா போடான்னாங்க அவங்க அம்மா. என்ன போகணும்னு சொல்லு, நீ 2 காரணத்தை சொல்லிட்ட, நான் 2 காரணத்தை சொல்றேன், சொல்லு, நீ தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபல், உன் கையில தான் அந்த இது சாவி இருக்குது, தயவுசெய்து எந்திரினாங்க அவங்க அம்மா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நிறைய பேருக்குங்க இந்த திங்கக்கிழமைனாலே விருப்பம். எனக்கு ஒரு சந்தோஷம், தமிழ் படிச்சதுனால திங்கக்கிழமைன்னு பேர் வச்சாங்க. திங்கக்கிழமை சூப்பர்ல. அவன் சொல்றான், தருண் சொல்றான், வேலை இருப்பவனின் திங்கட்கிழமையை விட வலியானது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. வாழ்க்கையில மனம் மாறிடுச்சா? இன்னொரு விஷயம் சொல்றான், கும்பிடும் வரை கடவுள், திருடு போனால் சிலை. ஆமால, இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிட்டாங்க அவன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், கடவுள் ஏன் சிலையானது? சிலை ஏன் கடவுளானது? ஒன்னும் இல்லைங்க, இருக்கிற இடம் அவ்வளவுதான். இதுவும் நாற்காலி தான், இந்த ஓரமா இருக்குது அதுவும் நாற்காலி தான். ஓரமா இருக்கிறவங்க பேச்சாளர்கள், யார் வேணுமாலும் உட்காரலாம், அவங்க சென்டர்லயும் உட்காரலாம். ஆனா சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்களோ ஒரு அம்மா, இந்த ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ்லாம் உள்ள வந்து அதுல உட்காரப்படாது. அவங்க சேர் வந்து பிரின்சிபல். இது எந்து, இப்போ இதோ நிக்கிறல, இது என் பீடம்.
இது என்னிடம். நீங்க பக்கத்துல ஒட்டிக்கலாம், யாரும் பேச முடியாது. இது என்னிடம். நான் நகர்ந்தால் அது இன்னொருவருடைய இடம். அதில் நான் போய் உட்கார முடியாது. நான் எந்த ஒரு ரூம்குள்ள போனாலும் மரியாதை நிமித்தமாக இல்ல மேடம் நீங்க உட்காருவாங்க, அந்த சேர அந்த இடத்துல அந்த நகர்த்திட்டு தான் சேரா மாத்திட்டு தான் உட்காருவேன் தவிர பீடத்தில் நான் உட்காருது. பீடத்தில் உட்கார கூடாதுங்க. தேவையில்லாத பீடத்தில் உட்கார்ந்தால் அது நம்மை பிடித்துக் கொள்ளும். அதற்கு பேர் தான் பீடை. சொல் வந்து சேர்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் நிகழ்கிறதா இல்லையா? ஒரு சிறிய சூட்சுமமான ஒரு விஷயம் புரிகிறதா இல்லையா? எல்லோரும் பெண்கள் தான். தாய் வேறு, தங்கை வேறு, தாரம் வேறு, மகள் வேறு, தோழி வேறு, காதலி வேறு. அந்தந்த பீடத்தில் அந்தந்த விஷயங்கள் இருக்க வேண்டும். பீடம் என்கின்ற சொல் எனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. பல்வேறு விதமான யோசனைகளும் காரணங்களும் வந்து சேர்கின்ற பொழுது சொற்களில் இருக்கக்கூடிய ஆழமான விசாரணைகளால் என் மனதிலே இருக்கக்கூடிய வெறுப்பு வேறறிகிறது. வேரோட பிடுங்க நம்ம விஷயத்தை. வேரோட பிடுங்கிறதுனா என்ன? ஒருத்தர் ரொம்ப தலைவலியோட வந்து உட்கார்ந்தா மனைவி சொன்னா என்னங்க பிரச்சனை? ரொம்ப சூழல் சரியில்லைம்மா. ரொம்ப சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா. இங்க வாங்க, ஒரு அடுப்பு ஏத்தனாங்க, 3 அடுப்பு, 3த்துலயும் பாத்திரத்தை வச்சிருக்கா, 3த்துலயும் தண்ணி வச்சா, 1த்துல உருளைக்கிழங்கு போட்டா, 1த்துல முட்டை வேக வைக்கிறதுக்காக போட்டா, இன்னொன்னுத்துல வந்து காஃபி விதை இருக்குல்ல அது போட்டா. 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்து வச்சா, உருளைக்கிழங்கு வந்துருச்சு, முட்டை வந்துருச்சு, காஃபி தண்ணி வந்துருச்சு. அவ சொன்னா கொதி நிலையில் தான் 3 பாத்திரங்களிலும் நீர் இருந்தது. பிரச்சனை நான் உருளைக்கிழங்கு போட்டேன். உருளைக்கிழங்கு ஏற்கனவே உறுதியானது. அந்த தண்ணீரை போட்ட உடனே அது மிருதுவாயிடுச்சு. ஏற்கனவே அடிச்ச உடஞ்சிருந்த முட்டை அந்த பிரச்சனைங்கிற அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே இறுகி போச்சு. இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சுன்னா அந்த கொதிநிலையை பயன்படுத்தி தண்ணீர் இருந்த அத்தனை நறுமணத்தையும் அந்த தண்ணீருக்குள் செலுத்தி தண்ணீரின் இயல்பை மாற்றுகிறது. கொதிநிலை எல்லோருக்கும் தான் உண்டு. நீங்க உருளைக்கிழங்கு மாதிரி மிருதுவாக போறீங்களா, முட்டை மாதிரி இருக்க போறீங்களா, இல்ல காஃபி விதை போல் அந்த சூழலையே தன்னுடைய அந்த ஆற்றலால் மாற்றப் போகிறீர்களா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கேள்வி உலகத்தை நாம் சந்திப்பதில் தான் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய அவமானமான செயல் நம்முடைய வினாடிகளை நாம் நரகமாக்கிக் கொள்வதுதான். சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்களேன். சில பேர் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க, அது வேற. நீங்க கேட்டு பாருங்களேன், எப்படி இருக்கீங்கன்னு யாரையாவது கேளுங்க. நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க. கேட்கிறவங்க மூஞ்சி எத்தனுண்டு. எங்க மோகன சுந்தரம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இத்தனுண்டாயிருப்பா மூஞ்சி. அதுக்கு நீங்க சொல்லி பாருங்க, நான் நல்லாதான் இருக்கிறேன்னு. அடுத்த வார்த்தை வரும், நேற்று கூட இப்படிதான் கந்தசாமி சொன்னா. சந்தோஷமா இருந்துடப்படாது. கோபத்தை சுமந்து கொண்டு அலைவது, வெறுப்பை சுமந்து கொண்டு அலைவது, முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிடக் கூடாது என்று அலைவது. கொஞ்சம் இடமாற்றி பாருங்க. வினாடிகளில் அந்த சந்தோஷங்களை வரவழைத்துக் கொண்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க குண்டுங்க, குண்டு குண்டுங்க. எப்படி சொன்னான்? போண்டா போண்டா மாதிரி இருப்பான். 88 கிலோ. என்ன வயசு? 13 வயசுல 88 கிலோ இருந்தான். 4 வருஷம் கழிச்சு பார்க்க 6 அடிக்கு வளர்ந்து இடுப்பு 32 இன்ச்சுங்க, 63 கிலோல அப்படி ஹேண்ட்ஸமா நிக்கிறான். எப்படிதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டேன். அவன் சொன்ன மந்திர சொல் சொல்றேன். மந்திர சொல். அக்கா, குண்டா இருக்கிறது கஷ்டம், குண்டானா இழைக்கிறது கஷ்டம். நான் என் கஷ்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். குண்டா இருக்கிறது கஷ்டமா இருக்குங்க அவனுக்கு, குண்டா இருக்கிறது இழைக்கிறதும் கஷ்டமா இருக்கு. நான் இழைக்கிற கஷ்டத்தை எடுத்துக்கிட்டேன், குண்டா இருக்கிற கஷ்டத்தை விட்டுட்டாங்க. நீங்க தானே தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கைய, அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பது. ஆனால் தேர்ந்தெடுப்பதற்கு சில தெளிவுகள் இருந்தால் ஒழிய, மனம் முழுக்க வெறுப்பலைகள் இருந்தால் ஒழிய. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ரொம்ப வெறுப்பா இருக்கிறவங்களோட கூட இருக்கிற மாதிரியான துன்பம் வேற கிடையாது. கஷ்டம்.
இந்த கவிஞனோட குடும்பம் நடத்துற மாதிரிங்க. கஷ்டம். வெளியில இருந்து கவிதை கேட்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நான் பேசுறது கேளு, நான் பேசுறது கேளு, நான் பேசுறது கேளு. கவிதை கவிதையா சொன்ன எப்படிங்க? அதனால தான் கவிஞர்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க தான் சீக்கிரமா செத்து போறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ்லாம் போயிடுறது எல்லாரும். வார்த்தைகள் வந்து சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு உரை எவ்வளவு ஈஸி தெரியுமா? கவிதை கஷ்டம். கவிதை சில கவிதைகள்லாம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா உயிர் சாப்பிட்றோம், உயிர் போயிடும். இந்த கவிதைகளில் உயிர் போயிடும். ஏனென்றால் சொல்லிக்கூடிய ஆழம். இப்போ உரைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா பேசிட்டு போயிட பாருங்க. இதோ நான் ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எது வாசித்தாலும், எந்த சொல் வந்து சேர்ந்தாலும் உள்ளுணர்வில் ஆழமாக விசாரித்து நம்முடைய வாழ்க்கைக்கு இது சரியா தவறா என்று ஆலோசனை செய்து நன்மையான விஷயங்களை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களை உதிர்த்து விடுங்கள். வாழ்க்கை ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத மனங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வசதியானது இல்லை. இந்த என்னன்னு தெரியல, இன்னைக்கு அந்த பகவத்கீதையை பார்த்ததுனால என்னவோ மகாபாரதமே வருது. மறுபடியும் மகாபாரதத்தோட முடிக்கிறேன். முக்கியமான விஷயம் அது. அவர் வேற கொடுத்து கிளப்பி விட்டார். மகாபாரதம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் ஏதாவது வாசிச்சேன்னா அதுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள பயணம் நடக்கும். ஒரு சொல் போதும் எனக்கு, அதுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சுகம். அது நம்மள பல பேருக்கு இல்லை. நம்ம மகிழ்ச்சி படுத்துவதற்கு நமக்கு என்னென்னமோ தேவைப்படுகிறது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு சொல் போதும், ஒரு அசைவு போதும், ஒரு சிறிய வாசிப்பு போதும். அந்த புத்தகத்தினுடைய புரட்டி புரட்டி வாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுகம் போதும். அந்த புத்தகத்தினுடைய வாசனை போதும். தயவு செஞ்சு இந்த கொள்ளிக்கட்டையிலலாம் படிக்காது. இப்படிலாம் ஸ்வைப் பண்ணிலாம் படிக்க முடியாதுங்க. புத்தகத்தை புரட்டி புரட்டி போடும். அது நம்மளை புரட்டி புரட்டி போடும். அதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தில் வந்த ஒன்று சொல்கிறேன். ஒரு பையன் நேரா மகாபாரதம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டானா. போய் மண்ணை இப்படி தடவி பார்த்துட்டாங்க. உள்ள இங்கதானே இந்த போர் இங்கதானே நடந்துச்சு இந்த போர் அப்படின்னு. உடனே காவி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்தாரா. என்னடா என்ன பண்றீங்க, கிளம்பு போ அப்படின்னாரா. இல்ல இங்கதானே போர். என்ன போர்? மகாபாரதம் இங்கதான் நடந்தது. குருஷேத்திரம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு, ஹரியானாக்கு பக்கத்துல. இங்கதான் நடந்துச்சு. இங்கெல்லாம் போர்லாம் நடக்கல. போ. இல்ல நடந்துச்சு, நான் படிச்சிருக்கேன், நடந்துச்சு. யாருக்கும் நடந்துச்சு? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்துச்சு. அதை சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ போ. மண்ணெல்லாம் தடவை பார்க்காத. இங்க அப்படிலாம் இங்க நடக்கல. பின்ன போர் நடக்குதுங்கிறீங்க, இங்க நடக்கலங்கிறீங்க. குருஷேத்திரத்துல தான் நடந்தது, அது இங்க தானே இருந்துச்சு. குருஷேத்திரம் உண்மைதான், ஆனா அது இது இல்லை. பாருங்க, சொல் இப்படி வந்து சேர்ந்து பாருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிடுங்கப்படும். 5 சகோதரர்களுக்கும் 100 பங்காளிகளுக்கும் நடந்த கதை அல்ல மகாபாரதம். சாது சொன்னார். குரு சொன்ன வார்த்தையை கேட்டான். அப்ப என்னது அது? அது பஞ்ச பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் இல்லை, 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அவர் சொன்னார். 5 இருக்குதே அம்மா. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழுவதற்கு மூடி. பல்லு ஒத்த பல்லு சொத்தை ஆயிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட போங்க. ஈங்க காட்டுறதுக்கு பார்க்கறதுக்கு 500 ரூபா, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு 400 ரூபா. அதை பிடுங்கி அடுத்த லெவல்ல ரூட் கனால் பண்ணி அதை ஒட்டுறதுக்கு 12,000 ரூபாய்ங்க. பக்கத்தில் இருக்கிற பல்லெல்லாம் செராச்சு விட்டுரும். கொடுக்கறது கூட செராமிக் பல்லு தான். ஒரு பல்லு 15,000 ரூபாய். நான் இன்ட்டு 32 யோசிச்சு பாருங்க. வாய்ப்புள்ள லட்சமா வச்சிருக்கோம். உடம்பு, ஈரல், கிட்னி வராது, கொடுத்தாலும் வராது, காத்திருந்தாலும் வராது. இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டுமானால் இந்த உடலை பேணி பாதுகாக்காத முறையிலே நம்மை கொண்டு செலுத்துவது இச்சை. அது ஒண்ணு இல்ல 100. இப்படி சொன்னா மகாபாரதம் எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த புள்ள பிடிக்குமா இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாத மாதிரி இருக்குமா இல்லையா?
அவன் நம்ம பையன்ல அவன் கேட்டான், 5 புலன்கள் நீ மொத்தம் 6 பேராச்சே, கர்ணன் அவன் யாரு? அவன் சொன்னா, இந்த கர்ணன் தான் மனசாட்சியாங்க. அவன் ஏன் கௌரவர்கள் பக்கம் நிற்பான் அப்படின்னா, மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிற்குமா. ஆனா நான் ஏன் இப்படி செய்ய தெரியுமா அப்படின்னு முன்னால வந்து நியாயம் பேசுவான். நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் பொய் சொல்றேன் தெரியுமா, நான் ஏன் திருடுறேன் தெரியுமா, நான் ஏன் போற வர பொம்பளை பிள்ளைங்க செயினா இருக்கு தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த கேள்விதாங்க ரொம்ப ஆடி போயிட்டு அந்த கேள்வியில. இப்போ துரோணாச்சாரியார், கிருப்பாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் ஆச்சாரியார்கள் தானே, வயசானவங்க தானே, அவங்கெல்லாம் ஏன் இச்சை பக்கம் நின்னாங்க? பையன் கேட்கிறான். அதுக்கு அவர் சொன்னதுனால சூப்பர் பதில். வயதாகி விட்டது என்ற ஒற்றை காரணத்துக்காகவே அவர்கள் இச்சைகளை வென்றவர்கள் இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் வயதானவர்களை அந்த பக்கம் சேர்த்தோம். அமைதியா பாக்குறாங்க வயசானவங்க. உண்மைதானோ? கடைசியா வச்சான் பாருங்க ஒரே ஒரு சொல். அப்ப கிருஷ்ணன் யாரு? அவனை ஏன் டிரைவரா வச்ச? அந்த தேருங்கிறது என்னது சொன்னா, தேர் என்பதுதான் 5 புலன்களையும் தாங்கிய உடல். இந்த 5 புலன்களை தாங்கிய இந்த உடல் சரியான வகையில் செலுத்தப்பட்டு அந்த இச்சைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் அறம் என்கின்ற அந்த விஷயத்தை நீ டிரைவராக வைத்தால் ஒழிய உன்னால் அந்த உடலை இச்சைகளால் கடக்க முடியாது என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் என்கின்ற அறத்தை கொண்டு வந்து நான் சாரதியாக நிறுத்தினேன் என்ற அந்த சொன்ன பெரியவர் கடந்து போனார். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஆற்றலும் அன்பும் அறமும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதை நமக்குள் இருந்து கிளம்புவதற்காக சில தவறான உணர்வுகளை வேறறுத்தால் தானாக அவள் மேல் எழும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு